நம்ம பொரி குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பலாக்கொட்டை கழுவி வச்சுருக்கேன். அரிஞ்சு கழுவி வச்சுட்டேன். கடாயை வச்சு ஒரு 3/4 கரண்டி எண்ணெய் ஊற்றி தேவைக்கேற்ப கடுகு போட்டு தேவைக்கேற்ப சீரகம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு 2 கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பூண்டு தட்டி போட்டுக்குங்க. தக்காளி பழம், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா அப்படியே குத்தி குத்தி வதக்கிடலாம். ஒரு காயாக போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை, அவரைக்காய். பொரி குழம்புக்கு இன்னும் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், கருணக்கிழங்கு போட்டுக்கலாம், இன்னும் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்குங்க. காயெல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கி நம்ம மிளகாத்தூள் போட்டு இது மாதிரி வதக்கிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொரி குழம்பு செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக. கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்குங்க. புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கணும்னா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொரி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். குழம்பு ரெடி. பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.